வணக்கம். கேடி பிரதர்சன அழைக்கப்படக்கூடிய கலாநிதி மாறன் தயாநிதி மாறனுடைய பிளவு, பிரிவு, முரண், மோதல். கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் என்ன பிளவு, என்ன முரண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருத்து முதல்வாதமா இல்ல பொருள் முதல்வாதமா அப்படிங்கிற தத்துவார்த்த ரீதியான சண்டைலாம் இல்லை. வழக்கமான சொத்து தகராறு, சொத்தை பங்கு பிடிக்கிறதுல சண்டை. என்ன ஒண்ணு சண்டை சட்டையை பிடிச்சிக்கிட்டு நடக்காம சட்டப்பூர்வமா நடக்குது, அவ்வளவுதான் செய்தி. இதுல இந்த கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் யாருங்கிற ஒரு பின்கதை சுருக்கம் தேவைன்னு நினைக்கிறேன். கருணாநிதியோட மனசாட்சி அப்படின்னு சொல்லப்பட்டவர் முரசொலி மாறன். நீங்க கேட்கலாம், கருணாநிதிக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அப்படி சொல்லப்பட்டார் ஒருத்தர், கருணாநிதியோட மனசாட்சி அப்படின்னு முரசொலி மாறன் சொல்லப்பட்டார். அந்த முரசொலி மாறனுக்கு 2 மகன்கள். ஒருத்தர் கலாநிதி மாறன், அவர் முழுக்க முழுக்க வர்த்தகத்தை, வணிகத்தை, வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்துட்டாப்புல. இன்னொருத்தர் தயாநிதி மாறன், அவர் அரசியலுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து இப்ப மக்களவை உறுப்பினராக இருக்கார், அதாவது பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கார். ஒரு காலகட்டத்தில் 2008-9 காலகட்டத்தில் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கப்ப கருணாநிதியோட நிழல் போல இருப்பார் இந்த தயாநிதி மாறன். அப்ப என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின்லாம் வாய்ப்பு இல்லைங்க, கருணாநிதிக்கு பிறகு தயாநிதி மாறன் தான், அதெல்லாம் பக்கத்துலேயே இருக்காப்புல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா கடைசியா இப்ப பார்த்தா அந்த தயாநிதி மாறன் உதயநிதி வாழ்க அப்படின்னு பார்லமெண்டத்துல முழக்கம் போடுறாப்புல. அது ஒரு தனி கதை. இந்த கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இப்ப இடையில சொத்து தகராறு ஏற்பட்டிருக்கு. அது எப்படி வெட்ட வெளிச்சமா இருக்கு அப்படின்னா, moneycontrol.comங்கிற ஒரு இணையதளம் அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கு. அதுல தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் மற்றும் அவரோட மனைவி காவேரி உட்பட 8 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. என்னன்னா, சொத்துக்களை பங்குகளை முறைகேடாக பரிவர்த்தனை பண்ணிட்டாரு, மோசடித்தனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பேர்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது முதல் நோட்டீஸ் இல்ல, கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இதே போல நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப ஜூன் 10ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இப்பதான் பொதுவெளிக்கு செய்தியாக மாறுது. அதை என்ன முதன்மையா சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப, ஒட்டுமொத்தமா அந்த சன் குடும்ப நிறுவனங்கள்ல எல்லா பங்குகளையும் தனக்கேன்னு எடுத்துக்கிட்டாரு. 60 விழுக்காட்டு உரிமையை அந்த பங்குதாரர்கிட்ட, பல பேருக்கு அதுல பங்கு இருந்திருக்கும், அந்த பங்குதாரர்கிட்ட கேட்காமலே இவரே தன்மைப்படுத்தி கொண்டாரு. மற்ற குடும்ப உறுப்பினரோட பங்குங்கிறது 50 விழுக்காடு இருந்துச்சு, அதை 20 விழுக்காடு அளவுக்கு குறைச்சிட்டாரு. குறிப்பா முரசொலி மாறன் இறந்த உடனே அவசரமா அன்னைக்கு 3000 கோடி பெருமானம் உள்ள 3200 கோடி பெருமானம் உள்ள பங்குகளை எல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு தாம் பேர்ல மாத்திக்கிட்டாரு. இப்படி முறைகேடா அந்த சன் குழுமத்தை தனக்கு மட்டுமானதாக இவரு சொந்தம் கொண்டாடுறாரு, மாத்திக்கிட்டாரு. இதுல முறைகேடு நடந்திருக்குது, நிறைய தகுடு தத்தங்கள் பண்ணிருக்குது. அதனால அதுக்கு எதிராக நோட்டீஸ் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் மேல புகாரை வச்சு அனுப்பியிருக்காரு. இது 2வது நோட்டீஸ். இதுக்கிடையே முதல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டப்ப கலாநிதி மாறன் தயாநிதி மாறனோட சகோதரி அன்புக்கரசிங்கிறவங்களுக்கு கலாநிதி மாறன் 500 கோடியை அப்ப உடனடியா பணம் கொடுத்திருக்காரு. இப்ப 2வது நோட்டீஸ்ல உரிய தீர்வு எட்டப்படலன்னா நான் மத்திய விசாரணை அமைப்பை அணுகுவேன் அப்படின்னு யார் சொல்றான்னா, தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. உரிய தீர்வை கொடுக்கலன்னா நான் மத்திய விசாரணை அமைப்புக்கு போவேன் அப்படின்னு. மத்திய விசாரணை அமைப்பு தான் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, சிபிஐ. இந்த மத்திய விசாரணை அமைப்புகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் வீட்டுல சோதனை போட்டாலோ, இல்ல கைது பண்ணாலோ, இல்ல இன்னும் பிற நடவடிக்கைகள் ஈடுபட்டாலோ உடனடியா திமுக சொல்றது என்னன்னா, பழிவாங்குறாங்க, அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்குமான இந்த மோதல்ல வெளிப்படையா தயாநிதி மாறன் சொல்றாரு, நீங்க உரிய தீர்வை இந்த சொத்து பிரிக்கிறதுல கொடுக்கலன்னா நான் மத்திய விசாரணை அமைப்பை அணுகுவேன் அப்படின்னு சொல்றாப்புல. எங்கேருந்து இந்த இவ்வளவு சொத்துக்களை வந்துச்சு அப்படின்னு பாக்குறப்ப, இன்னைக்கு சன் குடும்பம் அப்படின்னா அது தென்னிந்தியாவில பெரிய குடும்பம், இந்தியாவிலே பெரிய ஊடக குடும்பம். அதுல அவங்களோட சொத்து மதிப்புன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லப்படுற தொகைங்கிறது 24,000 கோடி. எவ்வளவு? 24,000 கோடி. அதுல
33 டிவி சேனல் இருக்கு. பல மொழிகள்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட பல மொழிகள்ல வந்து 34 டிவி சேனல் இருக்கு. 48 எஃப்எம் ரேடியோ சேனல் இருக்கு. அப்புறம் 3 நாளிதழ், தினகரன், குங்குமம், அப்புறம் வந்து தமிழ் முரசு உள்ளிட்ட 3 இதழ்கள், ஒரு ஐபிஎல் அணி, அதான் தெரியும் இந்த ஹைதராபாத் அணி. அப்புறம் வந்து சன் பிக்சர் நிறுவன தயாரிப்பு, திரைப்படங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். அப்புறம் வந்து சன் டைரக்ட், இப்படின்னு பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய ஒரு குழுமம் வந்து சன் குழுமம். அந்த சன் குழுமம் வந்து இன்னைக்கு தென்னிந்தியாவில் ஒரு ராஜ்யம் பண்றான். அந்த சன் குழுமத்துக்குள்ள இன்னைக்கு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. அது வெட்ட வெளிச்சமா வந்திருக்கு. அடிப்படையில வந்து நீ என்ன சொல்ல வர்றாரு தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் நோக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாநிதி மாறன் மோசடி பண்ணிட்டாரு. இந்த சன் குழும சொத்துக்களை எல்லாத்தையும் மற்றவனுக்கு உள்ளதையெல்லாம் திருட்டுத்தனமாக ஃப்ராடு பண்ணி தான் பேர்ல சேர்த்துக்கிட்டாரு. சன் குழுமங்கிறது தனக்கு மட்டுமே சொந்தம்னு அவரு சொந்தம் கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா எப்ப தொடங்கப்பட்டுச்சு இந்த சன் டிவி, எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு விதை போடப்பட்டது வந்து, அதுக்கு விதை போடப்பட்ட காலம்ங்கிறது வேற. 1985 சுமங்கலி பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தொடங்கப்படுது. 1985 சுமங்கலி பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அதுல வந்து கருணாநிதியோட துணைவியார் தயாளம்மாளுக்கு 50 விழுக்காடு பங்கு, அதே போல முரசொலி மாறனோட துணைவியார் மல்லிகா முரசொலி மாறனுக்கு வந்து அவங்களுக்கு 50 விழுக்காடு பங்கு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தொடங்கப்பட்டு, அதோட நீட்சியாக 1985 தொடங்கப்பட்டு, அதோட நீட்சியாக 1993 சன் டிவி வந்து தொடங்கப்படுது. 93 சன் டிவி தொடங்கப்பட்டு இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு டிவி சேனல் அப்படின்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து முதன்மையா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து சன் டிவி தான். சன் டிவி வந்து நாடகத்தையே போட்டு ஒப்பேத்துறான் இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு பல செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்துருச்சு. ஆனா ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அன்னைக்கு வந்து 24 மணி நேரம் செய்தியை கொடுக்கக்கூடிய இந்த காட்சி ஊடகங்கள் இல்லை, தொலைக்காட்சி ஊடகங்கள் இல்லை. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு சன் டிவி சொல்றதான் செய்தி, சன் டிவி சொல்றதா நாட்டுல வந்து உண்மை அப்படிங்கிற நிலைமை. கருணாநிதி வந்து கைது செய்யப்பட்ட காலகட்டத்தில் நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து நாள் முழுக்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் 2 நாள் வரைக்கும் போட்டாங்க. திரும்ப 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 கருணாநிதியை கைது செஞ்ச காட்சியை போட்டு போட்டு கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து, அதுலயும் நீங்க இந்த துயரத்தை பத்தி நீங்க அலைபேசியில கூப்பிட்டு உங்க கருத்தை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு சன் தொலைக்காட்சி கூப்பிட்டு எல்லாரும் அழுது புலம்புனாங்க. ஒரு முதியவரை, ஒரு வயசானவரை இந்த பாடுபடுத்தலாமா, ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசினாங்க. அவ்வளவு வந்து அந்த தேர்தல் களத்துல, அந்த காலகட்டத்துக்கு பிறகான தேர்தல் களத்துல ஜெயலலிதா அம்மையார் வீழ்ச்சியடைய காரணமே இந்த கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய அனுதாபாலையை வந்து கருணாநிதிக்கு சம்பாதிச்சு கொடுத்துச்சு. அவ்வளவு பெரிய அனுதாபாலை. அது காரணம் வந்து சன் தொலைக்காட்சி ஏற்படுத்திய தாக்கம். இன்னைக்கு விஜய் தொலைக்காட்சி வந்துருச்சு, மற்ற தொலைக்காட்சி வந்துருச்சு. இன்னைக்கு பொழுதுபோக்குக்காக மற்ற தொலைக்காட்சியில பாக்குறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல வந்து ரிமோட் எடுத்தா சன் டிவி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ற காலம் இருக்கு. ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க சன் டிவி சொல்றதெல்லாம் உண்மை, சன் டிவி சொல்றதா வரலாறு, சன் டிவி சொல்றதா செய்தி அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிய காலகட்டமா இருந்துச்சு. அப்படி ஒரு ஆதிக்கம் பண்ணிச்சு. திமுகவோட ஒரு பிரதான ஊடகமாக இருந்துச்சு. 2007 காலகட்டத்தில் வந்து கருணாநிதியோட வாரிசு யார், அரசியல் வாரிசு யார் அப்படிங்கிற தலைப்புல வந்து அப்படிங்கிற கேள்வியை கேட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அந்த கருத்து கணிப்புல வந்து ஸ்டாலினுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அழகிரியை பின்னுக்கு தள்ளிடுறாங்க. அது குங்குமமா தினகரனான்னு நினைவில் இல்லை. அந்த சமயத்துல அழகிரியை பின்னுக்கு தள்ளி ஸ்டாலினுக்கு தான் அதிகப்படியா வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பை சொன்னதால ஆத்திரப்பட்ட அழகிரியோட ஆட்கள், அட்டாக் பாண்டிய போன்ற ஆட்கள் வந்து அன்னைக்கு மதுரையில் இருந்த தினகரன் அலுவலகத்தை வந்து பெட்ரோல் பம்ப் அடிக்கிறாங்க. அந்த அலுவலகத்துல அது தீப்பிடிச்சு எரியுது. தீப்பிடிச்சு எரியப்ப அதுல 3 பேர் வந்து சாகுறாங்க, எரிஞ்சு சாகுறாங்க, மூச்சு திணறி சாகுறாங்க. அப்படி 3 பேர் செத்த பிறகு அது தமிழ்நாடு முழுக்க பேசுவர்களா மாறுது. தமிழக அரசியலத்தையே வந்து உலுக்கி போடுது. 3 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கருணாநிதி தன்னை பத்திரிகையாளர் சொல்றாரு, அவங்க கருத்துரிமையும் பேசுறாங்க, பத்திரிகையாளர் நடந்து பேசுறாங்க. ஆனா திமுகவோட ஆட்சியில வந்து ஒரு பத்திரிகை அலுவலகத்தை வந்து தீயிட்டு கொளுத்துறாங்க, காவல்துறை வேடிக்கை பார்க்குது. அதுல 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னா இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு பெரிய பூசலாக மாறுது. அன்னைக்கு வந்து அழகிரியை விட்டு கொடுக்க முடியாம, அழகிரியை அந்த வழக்குல சிக்க வைக்காம கருணாநிதி தப்பிக்க வைக்கிறாரு. அதுல வந்து
அந்த மாறன் குடும்பத்துக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கு இடையே ஒரு விரிசல் ஏற்படுது. அது வரைக்கும் திமுகவோட பிரதான தொலைக்காட்சி ஊடகமாக வந்து சன் டிவி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சன் டிவி வந்து கொஞ்சம் அந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டை வந்து பின்வாங்குறாங்க. பின்வாங்கின பிறகு ஜெயலலிதாமியாரோட பேச்சுகள் கூட அன்னைக்கு சன் தொலைக்காட்சியில போடப்படுது. அப்படி எல்லாத்தையும் போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா ராமேஸ்வரத்துல வந்து அண்ணன் சீமான் வந்து ஈழ படுகொலைக்கு எதிராக பேசினாங்க. அந்த பேச்சு வந்து உலகம் முழுக்க அண்ணனோட பேச்சை வந்து கொண்டு போய் சேர்த்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு அண்ணனோட பேச்சை வந்து அன்னைக்கு துண்டிக்காம அதை போட்டதுக்கு காரணமும் அன்னைக்கு திமுக மீது கருணாநிதி மீது அந்த மாறன் குடும்பத்துக்கு இந்த சன் குடும்பத்துக்கு இருந்த அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சன் தொலைக்காட்சி வந்து திமுக நிலைப்பாட்டில இருந்து பின்வாங்கிட்டதால நமக்கு ஒரு தொலைக்காட்சி தேவை அப்படின்னு உணர்ந்து அதுக்கும் பிறகு தொலைக்காட்சி தொடங்கினாங்க. அதுதான் கலைஞர் தொலைக்காட்சி. அந்த கலைஞர் தொலைக்காட்சியை தொடங்கி தான் அந்த மாநாட மயிலாட அந்த கருமத்தை எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி அன்னைக்கு வந்து கலைஞர் தொலைக்காட்சி தனியா தொடங்கினாங்க. மாறன் குடும்பத்துக்கும் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் குடும்பத்துக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கு இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி 3 பேர் செத்து போனாங்க, தினகரன் அலுவலகத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அழகிரியும் தயாநிதி மாறன் சேர்ந்துட்டாங்க. கண்கள் பணித்தது இதயம் இனித்தது அப்படின்னு சேர்ந்துட்டாங்க. ஆனா செத்து போன 3 பேரோட குடும்பத்துக்கு வந்து எந்த பதிலும் கிடையாது. இப்படி வந்து இந்த தில்லாலங்கடி அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் முடிச்சவித்தனம் இது எல்லாத்துக்கும் அகராதியை தேடி போய் பார்த்தோம்னா அது வந்து திமுகவோட குடும்பம் அப்படின்னு இருக்கும். அப்படி எல்லா வேலையும் பார்த்தவங்க தான். இப்ப வந்து கலாநிதி மாறன் மேல வந்து தயாநிதி மாறன் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஒரு மோசடித்தனம் பண்ணி சொத்துக்களை பூரா தான் பேர்ல எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஆனா அவங்க 2 பேரும் பார்த்தா உண்மையிலே கேடி பிரதர்ஸ் தான். ஏன்னா இதே தயாநிதி மாறன் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருக்கப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அவர் அமைச்சராக இருக்கிறதால கொடுக்கப்பட்ட 323 பிஎஸ்என் இணைப்புகளை திருட்டுத்தனமா பூமிக்கு அடியில கொண்டு போய் அதை சன் டிவிக்கு கொண்டு போய் அதன் மூலமா ஒளிபரப்பு பண்ணிருக்காங்க. இணைப்புனா சாதாரண இணைப்பு இல்ல, சக்தி வாய்ந்த இணைப்பு. அது மத்திய அமைச்சருங்கிறதுனால அன்னைக்கு தயாநிதி மாறன் கொடுக்கப்படுது. அந்த இணைப்புகளை திருட்டுத்தனமா அந்த கேபிளை திருடி சன் டிவிக்கு கொண்டு போய் அதன் மூலமா ஒளிபரப்பு பண்ணி பல கோடிகளை வந்து அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்திய கேடிகள் தான் இந்த கேடி பிரதர்ஸ். அந்த கேடி பிரதர்ஸுக்கிடையே இன்னைக்கு ஒரு உரசல், ஒரு மோதல், யார் சொத்தை பங்கு பிரிச்சுக்கிறது யாருக்கு அப்படின்னு. அதனால நமக்கு இது ஒன்றும் வந்து பெரிய வியப்பை கொடுக்கல. எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு போனா நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சமயத்துல நம்ம நிறைவா ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கணும்னு தோணுது. நாம் தமிழக கட்சியிலேருந்து ஒரு கடைக்கோடி உறுப்பினர் நேற்று கட்சியை சேர்ந்தா கூட ஒருத்தர் அவர் இன்னைக்கு விலகி போயிட்டாருன்னா அதை சன் நியூஸ்ல வந்து பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போடுவாப்புல நம்ம குணசேகரன். அதுக்கு ஒரு நியூஸ் கார்டு வடிவமைச்சு அவங்க அதிருப்தி ஏதாவது கிடைச்சாங்கன்னா அதை உடனே செய்தி ஆக்குவாப்புல இந்த குணசேகரன். அந்த குணசேகரன் இந்த கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்குமான மோதல் குறித்து ஏதாவது விவாதம் நடத்தினாரா? ஏதாவது நியூஸ் கார்டு போட்டாரா? கலாநிதி மாறன் ஃப்ராடு அப்படின்னு தயாநிதி மாறன் சொல்றாரு. அது குறித்து குணசேகரனோட கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் ரொம்ப ஆவலா இருக்கு.